குமார் சார் இதில் ரெண்டு விஷயத்தை கட்டுறாரு இல்லையா. ஒன்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்கள் முன்வந்து வேட்புமனு வாங்குற அளவுக்கு விருப்பமனு வாங்குற அளவுக்கு கூட அதிமுகவுக்குள்ள களம் இல்லை அப்படின்றாரு. இன்னொன்று தாவேகாவை நம்பிதான் இன்னமும் என்டிஏ இருக்குது அப்படின்னா என்டிஏ பலகீனமாக இருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் ஒரு சுட்டி காட்டு. அது எப்படி முடிவுக்கு வரீங்க? தாவேகாவை தான் நம்பி அவர் சொல்றாரு சார். நக்கீரன் பிரகாஷ் அவர் என்ன வேணாலும் சொல்லுவார். அவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளர். அவர்கிட்ட 1000 செய்திகள் வரும். அதை நீங்கள் கூப்பிட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அதிமுகவில் மட்டும் 10,175 பேர் விருப்பமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2,187 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு பேரில் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அவர் போட்டியிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 7,988 பேர் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா பகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து இப்படி இது இப்போ கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னால் எல்லாம் ஆயிருக்கு. எல்லா தேர்தலை விட அதிகமான பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க என்டிஏன்னா யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்டிஏன்னா நேஷ்னல் அலையன்ஸு கூட்டணின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்திய கூட்டணின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணி என்பது எல்லாத்துக்கும் தெரியும். மக்கள் எல்லாம் இப்போ நம்ம நகரத்தில் இருக்கோம், கிராமத்தில் எல்லோரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த ஃபோனெல்லாம் வந்து யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் தெளிவாக இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டாவது, திருச்சியில் இன்றைக்கி அவர் பேசின பேச்சுகள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு திருப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ அவர் கடந்த முறை வந்ததும் சரி, இப்போ வந்ததும் சரி, அடுத்தாலும் இன்னும் ஒரு 10 நாளையில் வரக்கூடியதாக. மதுராந்தகத்தில் ஒரு மாநாடு சார், திருப்பரங்குன்றத்தில் ஒரு மாநாடு சார், இப்போ திருச்சியினுடைய மாநாடு. இந்த ரேஷியோன்றது வளர்ச்சியில் இருக்குதா? எந்த இடத்துல இருக்குது இந்த ரேஷியோவில்? வளர்ச்சியில் இருக்குதா இந்த ரேஷியோ? ஆமாம், வளர்ச்சி தானே இருக்குது. ஏன்னா திருப்பரங்குன்றம் மதுரையில் போட்டது, திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து எல்லாத்துக்கும் தெரியும். 2 மாதத்துக்கு முன்னால் எப்படியெல்லாம் இருந்ததுன்னு தெரியும். அது ஒரு பெரிய மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் வரக்கூடிய கூட்டங்கள் எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்திருக்கிறது. இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லோரும் தினசரி பத்திரிக்கை படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நாள்தோறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ரேப்பு, மற்ற கஞ்சா, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 4 மணிக்கு மதுரையோ திருநெல்வேலியோ போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே அறத்தூக்கத்தில் எல்லாம் ஆட்டோக்காரங்களையோ அல்லது டிரைவரோ கார் ஓட்டுறவங்களே பார்த்தீங்கன்னா அப்படியே கஞ்சா ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க எப்படி மொழி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இல்லைங்க சார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருக்கு. நேஷனலை ஒரு ஏரியா மக்களே அறத்தூக்கத்தில் இருக்கிறதா சொல்றது நியாயமா? இல்லை சார், நடைமுறை சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல போய் காரில் கேட்க போனால் சார் இன்னொருத்தர் வந்து கூட்டிட்டு போவாங்க. மாவட்ட மக்களே அறத்தூக்கத்தில். அப்படி இல்லை சார், அப்படி இருக்கு. எல்லாருமா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி குமார் சார், இதில் இன்னொரு புள்ளியும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா. கடந்த 2 வாரங்களான தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது முழுக்க முழுக்க திமுகவை மையமிட்டு தானே இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய அந்த இணைவு, கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு விஷயம், தேமுதிகவை அவங்க உள்ள இழுத்துட்டு வந்தது, தேமுதிகவுக்கு இடம் கொடுத்தது, முக்கியமான பேசு பொருளாக திமுக தானே இருக்குது. இந்த லைம் லைட்டுக்குள்ள அதிமுகவை என்டிஏவே இல்லை. ரொம்ப நாளாக தேமுதிக அங்கேயும் இங்கேயுமா அப்படியே இருந்தது. தேமுதிகவை கூப்பிட்டு செட்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தயாராகிருக்கு. இன்னும் காங்கிரஸ் தயாராகிருக்கே தவிர ஒரு வார்த்தை கூட ராகுல் காந்தி இன்னும் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசலை. முடிஞ்சிருச்சே சார். அவங்க முடிஞ்சா அவரே இல்லாமல் முடிஞ்ச தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரமாட்டார். வேற என்ன முடிஞ்சதில்ல? முடிஞ்சா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சரி ஏதோ முடிஞ்சது, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணணும், இப்படியாவது பேசணும் இல்லையா? நான் ஒரு ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். உங்களை கேட்குறேன். உங்களை இல்லை, உங்கள் சார்பாக யாராவது எனக்கு இல்லை. நான் காங்கிரஸ் உங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் சார். இவங்க சரியோ தவறோ ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொன்று 2021 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை விட ஒரு வலுவான கூட்டணி. 2 அணிகள் புதுசாக வந்திருக்கிறாங்க. 2016 இருந்த சில கட்சிகளே, சில அமைப்புகளை திமுக தன்வசம் படுத்திருக்கு இல்லையா. தனியரசு, தமிழ் முன்னன்சாரி, இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்கன்றப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்களே. இந்த இடத்துல இந்த கூட்டணியை வைத்து இவங்களை வீழ்த்த முடியுமா? நான் உங்களுடைய வாதத்தை ஏற்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் போல கூட்டணி கட்சிகளை, சிறு கட்சிகளோ பெரிய கட்சிகளோ கூடையோ குறையவோ கூப்பிட்டு வைத்து பேசி அதை சரிப்படுத்துவதில் அவர் திறமையாக இருக்கிறாருங்கிறத நான் அவரை பாராட்டுகிறேன். ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் முதலமைச்சராக இருக்கிறவர் அப்படி செய்ய வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் சாலிடாக காங்கிரஸும் தேமுதிகவும் தான் அங்கே இருக்க தவிர மற்ற கட்சிகளெல்லாம் இன்னும் இழுபறியில் தான் இருக்கிறது.
ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த போன தடவை கொடுத்த சீட்டை அதிருப்தி வெளிப்படுத்துவாங்க சார். கடைசியா இல்ல, ஒரு கடைசி check அதை- அதான் சார் அங்கதான் முதலமைச்சர் அது ஸ்டாலின் ஒரு சமாதானம். செக் எடுத்து வைப்பாரு. அங்க என்ன இல்ல, செக் நம்ம தெரியுமா சார்? விவாதத்துக்குன்னு எடுத்துக்கொண்டு- பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிடுவாரு. நாம தப்புன்னு எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, சரி ஓகே பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு சீட்டு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டாங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். இல்ல அதிமுகவுக்குள்ள ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கணும் இல்லையா? கூட்டணிகள் பிரச்சனைகள் ஓரளவுக்கு செட்டில் ஆக ஆக அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன தெரியுமா? எது ஜெயிக்கும், எது ஜெயிக்கும் அவங்களே கூட இருக்கிறவங்களே யோசிப்பாங்க. அப்படி நிறைய நடந்திருக்கு. எது ஜெயிக்கும், எந்த அணி தோக்குற அணிக்கு யாரும் பெட் கட்டுறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லை, 5 வருஷம் திமுக கூட்டணியில 2 ப்ராப்ளம் இருக்கு சார். ஒன்று பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்ற கான்சியஸ் கொள்கை கூட்டணின்றாங்க. ரெண்டாவது இதுக்கு மேல அவங்க இன்னொரு கூட்டணியை 3வது கூட்டணி மாதிரி ஒன்று மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு அணியை ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ திமுக கூட தான் இருக்க வேண்டிய நிர்பந்தம் திருமாவளவனுக்கோ அல்லது வந்து சண்முகத்துக்கோ இருக்குது இல்லையா சார்? அந்த இடத்துல அவங்க வந்து பிடிச்சிட்டாங்களே. அதிகார பகிர்வை கிளப்பி விட்டதே திருமாவளவன் தானே. முதல்ல அதிகார பகிர்வு, அதிகாரத்தில் பங்குங்கிறத, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஸ்லோகனை கிளப்பி விட்டதே அவர் தான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு ஆதரவு வச்சுனா பயன்பட்டார். இப்போ அவர் விஜய்கிட்ட இருக்கிறார். இன்றைக்கி கூட நான் ஒரு யூடியூப்பில் திரு நாஞ்சில் சம்பத் பேசுனதை நான் கேட்டேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, கூட்டணி எங்களை தேடி தேசிய கட்சிகள் வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னைக்கு வருது தெரியாது. அவர் பேட்டியில் அவர் சொல்கிறார். ஆக பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது, பாஜக தரப்பில் எல்முருகன் என்ன சொல்ல எல்லாரும் வருவாங்கன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு. மத்தியானம் சொல்லியிருக்காரு எல்லாரும் வருவாங்க. யார் அந்த எல்லாரும்? அதான் இப்போ மெயினாக எதிர்பார்க்குறது கூட்டணியில் திரு விஜய் வந்து விஜய்க்கு இப்போ காங்கிரஸ் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ரொம்ப நாளாக காங்கிரஸ் வரும்னா காங்கிரஸ் செட்டில் ஆகிட்டுது. அப்போ விஜய்க்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் வந்து பாஜக தான். அந்த பாஜகவில் சீட்டு பிரச்சனைகளை பற்றி இப்போ பேசுவாங்க. ஒன்று இவங்க அங்கே போய் பேசுவாங்க, அவங்க இங்கே வந்து பேசுவாங்க. கொள்கை எதிரின்னு அனௌன்ஸ் பண்ண ஒருத்தவங்க கூட கூட்டணி வச்சாருன்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவா சார் இருக்கும்? அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதின்னு லட்சக்கணக்கான மக்களை கூட்டு வச்சு இப்போ பிரபகண்டா பண்ணின தலைவர்கள்லாம் இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க? ஒரு சீட்டு கொடுத்தா 2 சீட்டு கிடைச்சா பரவாயில்லையா அப்படிங்கிற நிலைமையில் ஆகிட்டா. இவ்வளோ தான் நம்ம ஊரில் உள்ள பிரகடனங்கள்லாம். அதனால் கொள்கையை வந்து சித்தாந்தங்கிறது பாஜக வந்து இந்துக்களுக்கு ஃபேவராக இருக்குது, அது நான் ஏற்றுக்கலாங்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம். ரெண்டு இடத்துட்ட விஜய் வந்து அதிமுக கூட்டணியை மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் சார். ஒன்று, ஒரு பிரபலமான தனியார் நாளிதழ் அதிமுக தாவேகா கூட்டணி உறுதி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை வச்சு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அப்படி ஒரு கூட்டணியை நாங்கள் பேசவே இல்லை, அதை நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்றாங்க. கடந்த 2 கூட்டங்களுக்கு முன்பு விஜய் பேசுகிறப்பவே அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ கொள்கை எதிரிகளோடு சமரசம் இல்லை அப்படின்றப்போ மீண்டும் மீண்டும் தாவேகாவோடு கூட்டணின்ற வார்த்தையை ஏன் முன்வைக்கணும்? நானும் அதை சொல்லலை சார், நானும் சொல்லலை, யாரும் இப்போ நயனார் நாயகன் நேற்று என்ன சொன்னார், அது மாதிரிலாம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. என்ன அதனால் இடையில சார் கட்டமைக்கிறாங்க, தங்களுடைய பலகீனத்தை மறைக்கிறாங்களா சார்? அப்படி இல்லை சார். இடையில இருக்கிறவங்க இந்த கட்சி சார்ந்த ஆர்வலர்கள் இருப்பாங்க, அங்கேயும் உள்ள சிலர் இருப்பாங்க. இப்படி சேர்ந்தா நல்லா இருக்குன்னு ஒரு அபிப்பிராயத்துக்கு வருவாங்க. இப்போ நானே நேற்று முந்தா நாள் ஒரு சேனலில் என்கிட்ட கேட்டாங்க. அந்த மாதிரி தகவல்லாம் எனக்கு தெரியாது, நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிற தகவல் தான் எனக்கும் தெரியும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சேர்ந்தா என்ன ஆகும்னு கேட்டாங்க. சேர்ந்தா என்ன ஆகும்னா 70% அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னேன். இது என் கருத்து. சேர்ந்துட்டா விஜய், அதிமுக, பாஜக, மற்ற இதர கட்சிகள், இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து தேர்தலை ஒருமுகமாக சந்தித்து ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணி நாட்டுக்கு நடந்திருக்க நல்ல விஷயங்களை தர்க்க ரீதியாக எடுத்து வைத்து மக்களுக்கு நல்ல போதனை பண்ணி எது நல்லது கெட்டது, வேஷ்டிக்கும் சேலைக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி நாட்டுக்கு என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத எடுத்து சொல்லி பிரபகண்டா பண்ணினால் 70% வெற்றியை நோக்கி அது போய்விடும். அந்த இடத்துல யார் முதலமைச்சர்னு ஒரு கேள்வி வருங்க சார். யார் முதலமைச்சர்? விஜய் ஒத்துக்குவாரா, இபிஎஸ் ஒத்துக்குவாரா? இருங்க சார், கல்யாணம் ஆகி நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா முன்னக்கூட்டி சொன்னால் தப்பு, சட்டப்படி குற்றம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஆண் பேர் வைக்கணுமா பெண் பேர் வைக்கணுமாங்கிறத பண்ணணும். இது பொதுவானது. ஆனால் இதில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியல, பீகார்ல நிதிஷ்குமார் தான் பிரதானப்படுத்தி அவங்க வந்து முதன்மையாக ஆரம்பிச்சாங்க. முதலமைச்சர் ஆயிட்டாரு. இன்னைக்கு எம்பி ஆக்கி அந்த இடத்த பாஜக வருதுன்ற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் எடுத்துட்டாரு, திமுக எடுத்துருச்சு, விசிக எடுத்துட்டாங்க. அப்படின்றப்போ அங்க கிளியர் கட்டான ஒரு கிளியாரிட்டியை கொடுத்து தானே ஆகணும் சார். பீகார் இந்த எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன்ல 43 இடத்துல தான் நிதிஷ்குமார் கட்சி ஐக்கிய ஜனதா தளம் 43 இடத்துல தான் ஜெயிச்சது. 85 இடத்துல பிஜேபி ஜெயிச்சு அப்பவும் கூட அவர் தான் முதலமைச்சர் ஆக்குனாங்க. இப்போ இந்த எலெக்ஷன்லையும்
பிஜேபிக்கு 87, அவருக்கு 85 தான். 2015லயே அது மாதிரி தானே இருந்துச்சு. அப்ப லல்லு பிரசாத் யாதவ் இவங்களுக்கு தானே கொடுத்தாரு. அவருடைய லாயலை நான் சொல்கிறேன், லாயல்ட்டிக்கு நான் சொல்கிறேன். அவரை தான் வச்சாங்க, இப்போ இந்த தடவையும் அவரை தான் வச்சாங்க. அந்த இப்போ அவர் என்ன பண்ணுறார், நான் தேசிய அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு அவர் விருப்பம் தெரிவித்ததுனால் அதன் அடிப்படையில் நக்கீரன் பிரகாஷ் சார் என்ன சொல்றாரு, ஒருவேளை இன்றைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிறாங்க, திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது, அதுல பிரதமர் நரேந்திர மோடியும் வராரு அப்படின்னா அந்த இடத்துல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட புகைப்படம் இல்லைன்னா அங்க அவங்க உட்காந்துருப்பாங்களா, கூட்டணியில் தொடர்ந்து இருப்பாங்களான்னு கேள்வி எழுப்புறாரு. அவர் ஜெயலலிதா அம்மையாருடைய கேரக்டரை பற்றி அவர் சொல்றார். ஜெயலலிதா அம்மையார் அந்த மாதிரி கேரக்டர், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு நிறைய உண்டு. அவங்க அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவங்க தனியாகவே எம்ஜிஆர் காலத்திலேயே பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டை பெற்றவர்கள். அதுக்கப்புறம் கூட பல தேர்தல்களில் இரவு பகல் பாராமல் உழைத்தவர்கள். பெரிய சினிமா ஸ்டாரு, பெரிய அறிமுகம், நல்ல எல்லா குவாலிட்டியும் அவங்கள்ட்ட இருந்தது. அவர்கள் குவாலிட்டியா அல்லது யாரு லீடர்ஷிப் குவாலிட்டியா? யாரு சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா அவங்களுக்கு தன்னை முன்னிலைப்படுத்தலைன்னா கோபம் வந்துருங்கிற மாதிரி சொல்கிறேன். அது லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை ஆதரிச்சாங்கன்னா அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சிலர் அது பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கலாம். ஆனால் ஜெயலலிதா அப்படி கேரக்டர் கிடையாது. அதை தான் அவர் சொல்கிறாரு. பேசலாம், அதில் உண்மை இருக்குது, அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அது எல்லாருக்கும் பொறுத்துன்னு நம்ம பார்க்க முடியாது. பேசலாம் சார், பேசலாம். குமார் சார், உங்களுடைய கருத்து. அதாவது உண்மையை நிரூபிக்க ஆதாரம் தேவை. என்ன, பொய்யை உண்மையாக்க உண்மையை மறைத்தால் போதும். என்ன, அந்த மாதிரி நான் இந்த தேர்தலில் இந்த கூட்டணிகள் மக்கள் அளிக்கக்கூடிய வாக்கள் இது எல்லாம் யார் நீ 10 வச்சுக்க, நான் 20 வச்சுக்கிறேன், அவர் 30 வச்சுக்கிட்டோம், இவர் 70 வச்சுக்கிட்டோன்னு பேசினாலும் தேர்தலில் ஓட்டு போட்டு மக்கள் அதை ஆதரித்து ரெக்கக்னைஸ் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் இவங்க பேசுனதெல்லாம் நடக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாமே காணல் நீராகிடும். அதனால தான் அவங்க வார்த்தையை கொடுக்கறதில்ல. யார் தலைவர்கள் அவங்க இதெல்லாம் சொல்கிறதில்ல. என்டிஏ சொல்லுவாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், பீகாரில் நடந்த தேர்தல், மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் எல்லாத்தையும் நான் சொன்னேன். ஆகையினால அந்த அடிப்படையில் நம்ம ஒரு பிரதமராக ஒரு வாக்குறுதியை கொடுத்து இவர் தான் நாளைக்கு ஓட்டு குறைந்து போய்விட்டு அப்புறம் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களேன்னு நீங்கள் நம்மளே விவாதம் வைப்போம். இதெல்லாம் அது உள்ளே அடங்கியிருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும், பாஜகவில் இருக்கிற தலைவர்களுக்கும் தெரியும். ஆகையினால இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரை 85% பாஜகவுக்கு எல்லாரும் குறைந்து மதிப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த தடவை அவங்க எல்லாம் கணக்கை மாற்றுவாங்க, வேற புது நோட் போடுவாங்க பாருங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு. பாஜக கணிசமான இடங்களில் வெற்றி பெறும். நான் உறுதியாக பதிவு செய்கிறேன்.